அமெரிக்காவில் அரசு நிர்வாகத்திற்கான நிதியை ஒதுக்குவதில் நாடாளுமன்ற ஒப்புதல் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் வழங்க இருக்கலாம். மகேஸ்வரன், விவரங்கள். பிரகாஷ், அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்து அவர் அதிரடி நடவடிக்கைகள் என்கிற பெயர்ல அவர் செய்த ஒவ்வொரு செயலும் விபரீதமான முடிவுகளையே அங்கு தந்து கொண்டிருக்கிற சூழல்ல இப்ப அமெரிக்காவினுடைய நிதி இந்த ஆண்டுக்கான செலவினத்திற்கான நிதி வரம்பை தாண்டிட்டாங்க. அதை கடந்து விட்ட காரணத்தினால இப்ப நிதி நிர்வாகத்திற்காக கூடுதல் ஒதுக்கீடு உள்ளிட்டவற்றிற்காக நிதி சார்ந்த முடிவுகளுக்கான ஒப்புதலை அமெரிக்காவுடைய அரசனுடைய நிதி ஒதுக்குவதற்கான ஒப்புதலை நாடாளுமன்றம் இப்போ கொடுக்கல. இப்ப நாடாளுமன்றம் இந்த ஒப்புதலை கொடுக்காத காரணத்தினால அரசு செலவுகளுக்கான அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. நம்ம அமெரிக்காவுடைய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு தொழிலதிபராகவும் அவர் இருக்கிறார். அதிபராக அவர் வந்துவிட்டாலும் கூட இன்னும் அந்த தொழிலதிபர் மனோபாவத்துலதான் அவர் இருக்கிறாரா என்பதுதான் அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள் இருப்பதாக சர்வதேச வியூக நிபுணர்கள் சொல்றாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னாக்க மிக முக்கியத்துவமா வாய்ந்த இந்தியாவுடனான உறவுல ஒரு பெரும் பின்னடைவை கொடுக்கின்ற வகையில இந்திய பொருட்களுக்கான அங்க இறக்குமதி வரியை 50% உயர்த்தியது, மருந்து பொருட்களுக்கு அதற்கான வரியை உயர்த்தியது 100%. இதெல்லாம் இது ஒரு பெரும் பின்னடைவை பொருளாதார ரீதியா ஏற்படுத்தியிருக்கு. இரு நாட்டு உறவுகள் விஷயத்திலையும் பார்க்கிறப்ப மிகப்பெரிய பின்னடைவை அது கொடுத்திருக்கிற சூழல்ல இப்போ நேற்றைய தினம் கூட நாட்டினுடைய சீர்திருத்த நடவடிக்கை என்கிற பெயர்ல அமெரிக்காவில் பணியாற்றுகிற அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கையை பெருமளவுல குறைக்கிறதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்காரு. தாமாகவே முன் வந்து அவர்கள் பதவியில் இருந்து விலக வேண்டும். அதன்படி கடந்த மாதம், அதாவது நேற்றோடு 1,00,000 பேர் பதவி விலகுவதற்கான முடிவை எடுத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு இறுதிக்குள்ள சற்றேறக்குறைய 3,00,000 பேர் அரசு பணியில இருக்கிறவர்கள் பணியிலிருந்து விலக வேண்டும். நிர்வாக சிக்கன சீர்திருத்த நடவடிக்கை, நிதி சீர்திருத்த நடவடிக்கைன்னு அவர் சொல்லியிருக்காரு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன்.